ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ரேம் தான் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமை எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் தான் இருக்குது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டேப்லெட்டோட ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர், அதை தான் யூஸ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம். பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். யாருன்னா அதெல்லாம் பார்க்கலனா பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, மேலே கார்ட்லேயும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கார்ட்போர்டில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி எடுத்துவோங்க ஃப்ரேமை. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த டேப்லெட்டோட கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவர்லலாம் மேலே பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நிறைய டேப்லெட்லாம் பெயிண்ட் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரேமுக்கும் பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ ப்ளூ கலர் பெயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த டேப்லெட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண பார்க்க இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதான் அந்த டேப்லெட்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், என்கிட்ட நிறைய இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் கிரியேட்டிவிட்டி. நீங்கள் இந்த ஃப்ரேமை செஞ்சுட்டு இதில் ஃபோட்டோ கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எதுனா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்படி போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிரர் வைக்கலாம். சென்டரில் மிரர் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பீச்சிலலாம் விற்பாங்கள்ல, சென்டரில் மிரர் வச்சுட்டு சுற்றி சிப்பிலாம் வச்சு விற்பாங்கள்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட்டோட ஷெல்லாக வச்சு பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் டேப்லெட்டை அந்த கார்ட்போர்டில் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம். ஏன்னா நம்ம ஒட்டிக்கிறது தெரியாதனால. ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அந்த ஒரு இது தெரியும், அந்த ஒரு லேயர் தெரியும், ஒரு திட்டான லேயர் தெரியும். ஃபெவிகால் அது மாதிரி தெரியாது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதான் என்னோடய டிசைன். எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல். அந்த பட்டாம்பூச்செல்லாம் அக்கா தான் பண்ணாங்க. நான் இதை ஃப்ரேமாக வைக்க போகிறதில்ல, சென்டரில் மிரர் வைக்க போகிறேன். அதனால் ஒரு மிரர் எடுத்துக்கிட்டேன். அந்த மிரரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரில் வைக்க போகிறேன். சென்டரில் மிரர் வச்சுட்டேன். க்ளூ கன் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த சைடில் அந்த கேப் பார்க்க டிசைனாக இருக்குது. நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெஜஸ்டிக் தமிழன். தேங்க்யூ.